ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பூண்டு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சாப்பிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க பூண்டு சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் ஒரு முழு பூண்டை வந்து உரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட பூண்டு உரித்து வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10 இல்லைன்னா 12 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தால் போல் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு. வாங்க வீடியோக்குள்ளே போய் சட்னி எப்படி ஆக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்தால் போல் நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம். நாங்கள் 10 இல்லைன்னா 12 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சின்ன வெங்காயம் 10 ஆட் பண்ணியிருக்கோம். மிக்ஸி ஜாரில் போட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சோடனே நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு உரிச்சு வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக இந்த மாதிரி நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை நம்ம எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது உங்கள் விருப்பம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சட்னியில் தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை நம்ம எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் இப்பயும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாங்கள் தோசையோடு ட்ரை பண்ணுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் பூண்டு சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.